ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேத்ஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி சம் அதில் உள்வட்ட மையம் வரைதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பயிற்சி 4.6ல் 5வது சம் பாருங்கள். 6.5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணம் வரைந்து அதன் உள்வட்ட மையத்தை குறிக்க மேலும் உள்வட்டத்தை வரைகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு முக்கோணம் வரைய போகிறோம். அந்த முக்கோணத்துக்கு அவங்க பேர் கொடுக்காதனால நம்மளாவே ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய 3 பக்கங்கள் ஏபி பிசி சிஏன்னு வரும். மூணுமே 6.5 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு ஒரு உதவி படம் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். உதவி படம் ஏபி பிசி ஏசி மூணுமே 6.5 சென்டிமீட்டர். இதுக்குள்ளே ஒரு உள்வட்டம் வரைஞ்சிருக்கோம். இதே மாதிரியே நம்ம ஒரு உண்மை படம் வரைய போகிறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 6.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சமபக்க முக்கோணம் வரையணும். சரிங்களா? ஸோ எப்படி சமபக்க முக்கோணம் வரையலாம்? மூணுமே 6.5 சென்டிமீட்டர் அளவு இருக்கணும். ஸோ 6.5 சென்டிமீட்டருக்கு முதல்ல ஒரு அடிப்பக்கம் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஏ, இது பி, இதோட அளவு என்னென்னா 6.5 சென்டிமீட்டர். திரும்ப பிசிசிஏ ரெண்டுமே 6.5ங்கிறதுனால காம்பஸில் 6.5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்து ஏல இருந்து ஒரு வில், அதே சேம் மாற்றாமல் பியில் வச்சு ஒரு வில். இப்போ இந்த ரெண்டு வில்லு வெட்டின இடம் தான் என்னென்னா சி. இப்போ ஏசி பிசி ஜாயின் பண்ணிடுங்க. ஏசி ஜாயின் பண்ணிட்டோம், அதே மாதிரி பிசியும் ஜாயின் பண்ணிட்டோம். இது எல்லாமே எவ்வளோ சென்டிமீட்டர்னா 6.5 சென்டிமீட்டர். இதுவும் 6.5 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு என்ன வரையணும்னா உள்வட்டம் வரையணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள்வட்ட மையம் அப்படின்னா என்னென்னா, ஒரு முக்கோணத்தினுடைய கோண இருசம வெட்டிகள், ஒரு முக்கோணத்துக்கு மொத்தம் 3 கோணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த 3 கோணங்களுடைய கோண இருசம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி தான், அதாவது ஆங்கிள் பைசெக்டர்ஸ். ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம் தான் உள்வட்ட மையங்கிறது. அதனால இதில் மொத்தம் 3 கோணங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது 2 கோணத்துக்கு நம்ம என்ன வரைய போகிறோம்னா கோண இருசம வெட்டி வரைய போகிறோம். ஸோ எப்படி கோண இருசம வெட்டி வரையணும் அப்படின்னா, இந்த ஏங்கிற பாயிண்டில் வச்சுட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு அளவு எடுத்துக்கங்க. இந்த பக்கத்தை 2 இடத்துல வெட்டணும். சரிங்களா? இது இந்த கோணம் உருவாகக்கூடிய 2 பக்கங்களையும் 2 இடத்துல வெட்டிட்டு திரும்ப அந்த வெட்டின இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு மறுபடியும் ஒரு வில். அதே மாதிரி இந்த பக்கம் வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் ஒரு வில். இப்போ ஃபஸ்ட்டு உச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உச்சியை இந்த 2 வில்லு வெட்டின இடத்தோட ஜாயின் பண்ணி கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு தான் இந்த கோணம் ஏவுக்கான கோண இருசம வெட்டியாக இருக்கும். சரி, அதே சேம் தான் இப்போ பிங்கிற கோணத்துக்கு வரைய போகிறோம். பிங்கிற கோணத்துக்கு 2 வில் வெட்டிட்டோம். அந்த 2 வில்லு வெட்டின இடத்துல வச்சு மறுபடியும் 2 வில் வெட்டுறோம். இந்த பிங்கிற உச்சியை இந்த 2 வில்லு வெட்டின இடத்தோட ஜாயின் பண்ணி கோடு போடுங்க. இப்போ நான் வரைஞ்ச கோடு என்னென்னா, இந்த கோணம் பியோட கோண இருசம வெட்டி, இந்த 2 கோண இருசம வெட்டிகளும் வெட்டுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்னென்னா ஐ, அதாவது உள்வட்ட மையம். இப்போது இந்த உள்வட்ட மையத்தை வச்சு தான் நம்ம உள்வட்டம் வரைய போகிறோம். எப்படி உள்வட்டம் வரையணும்னா, இந்த பக்கத்தில் நம்ம வந்து சுற்றுவட்டம் வரையணும்னா உச்சி வரையில் அளவெடுப்போம். இப்போ நம்ம உள்ளே தானே வரைய போகிறோம். ஸோ இந்த பக்கத்து வரையில் மட்டும் அளவெடுத்துக்கணும். அளவெடுத்துட்டு ஒரு வட்டம் வரைஞ்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து இதுக்குள்ளே வரும், முக்கோணத்துக்குள்ளேயே வரும். பாருங்கள். ஸோ இதுதான் முக்கோணம் ஏபிசிக்கான உள்வட்டம். இந்த ஐங்கிற பாயிண்ட் வந்து உள்வட்ட மையம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.